குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரியல் அனாலிசிஸ் ஆல்ரெடி கொஸ்டின் அனுப்பியிருந்தேன். அதில் அதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் டு கியூ. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? ஸோ மோர் தென் ஒன் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் டு தி செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஆர் இன்டர்செக்ஷன் கியூ கொடுத்துருக்காங்களா? இப்போ இது என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி 2 செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம்னா, இப்போ 2 செட்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம்னா, ஏக்கும் பிக்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் மேப் நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த 2 செட்டு ஈக்குவல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏக்கும் இப்போ 2 செட்டு ஈக்குவல்னு சொல்லணும்னா அந்த 2க்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் மேப் கொடுத்தாச்சுன்னா அந்த செட்டு ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலன்னு வந்துடும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதே நேரத்தில் செட்டு வந்து இஸ் equivalent to 1, 2, 3, up to n for some natural number n belongs to n இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து நம்ம ஃபைனைட் செட்டுன்னு சொல்லிடலாம். அதாவது அந்த செட்டு வந்து ஃபைனைட் செட்டுன்னு சொல்லிடலாம், சரிங்களா? அதே நேரத்தில் a is equivalent to natural number செட் அப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இந்த செட்டை என்ன சொல்லுவோம்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது ஏக்கும் நேச்சுரல் நம்பர் செட்டுக்கும் ஒரு பைஜெக்டிவ் கொடுத்துட்டோம்னா அது 2 செட்டு அப்படி கொடுத்தாச்சுன்னா 2 ஈக்குவல்னு வந்துடும், ஓகேங்களா? இது ஒரு விஷயம். இப்போ ஒரு செட்டு ஃபைனைட் செட்னா அப்படி கொடுக்கணும், சரிங்களா? இன்ஃபைனைட் செட்னா இது ரெண்டுக்கும் இடையில ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுக்க முடியலன்னு சொல்லணும். அதாவது இன்ஃபைனைட் செட்னா ஏ இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு 1, 2, up to n ஃபார் எனி n belongs to n. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா இது வந்து இன்ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன்ஸ், இது வந்து ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன்ஸ், சரிங்களா? இது கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன், சரிங்களா? அப்போ கவுண்டபிள் செட்னா இட் இஸ் ஃபைனைட் ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனைட். அன்கவுண்டபிள்னா இட் இஸ் நாட் கவுண்டபிள், ரைட்டுங்களா? ஸோ எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் கவுண்டபிள் செட், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர் இன்டர்செக்ஷன் கியூன்னு அர்த்தம், ஆருக்கும் கியூக்கும் காமன் எலமெண்ட்ஸ் அது கியூவாக தான் இருக்கும், ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ ஈக்குவலன்ட் டு ஏ ஈக்குவலன்ட் டு ஏ. ஸோ எந்த செட்டு அதே செட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஏ ஈக்குவலன்ட் டு பியாக இருந்துச்சுன்னா பி ஈக்குவலன்ட் டு ஏயாக இருக்கும், இல்லை? அதாவது இங்கே சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி டூ, இங்கே டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி டூ. அடுத்து ரிஃப்ளெக்சிவ், இங்கே அடுத்து டிரான்சிட்டிவ் சொல்லணும். ஏ ஈக்குவலன்ட் டு பி அண்டு பி ஈக்குவலன்ட் டு சியாக இருந்தால் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவலன்ட் டு சி, சரிங்களா? ஸோ அப்போ ஈக்குவலன்ட் செட்ஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி கொடுக்கும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம கொண்டு வரலாம், சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ q வந்துருச்சா, q இஸ் ஈக்குவலன்ட் டு q, அதாவது q இஸ் ஈக்குவலன்ட் டு என்ன நமக்கு தெரியும், சரிங்களா? q இஸ் ஈக்குவலன்ட் டு இல்லைனா q ஈக்குவலன்ட் டு q, அது போய் டேரெக்டாக போடலாம். q ஈக்குவலன்ட் டு q, சரி, ஐடென்டி மேப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருவாங்க பாரு, r மைனஸ் q, அதாவது செட் ஆஃப் ஆல். ஆக்சுவலாக ஆர் மைனஸ் கியூங்கிறது இரேஷனல் நம்பர். அப்போ இரேஷனல் நம்பருக்கும் ஒரு இரேஷனல் நம்பருக்கு அன்கவுண்டபிள், இது கவுண்டபிள். அப்போ ரெண்டு கடையில் பைஜெக்டிவ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நாட் ஈக்குவலன்ட், சரிங்களா? ஓகே, அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் இது வந்து ஈக்குவலன்ட் வருது, வரல. அப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் போகிறோம். ஆக்சுவலாகனா க்யூ மைனஸ் இது பை. ஆக்சுவலாக என்னென்னா க்யூ மைனஸ் பைன்னு அர்த்தம் எல்லா ரேஷனல் நம்பர் எடுக்கணும், அதர் தென் திஸ். இதில் இது இருக்கவே இருக்காது. அப்போ இந்த செட்டு எக்ஸாக்டாக க்யூன்னு வந்துடும். இப்போ க்யூ ஈக்குவலன்ட் டு க்யூன்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, ஐடென்டி மேப். அப்போ இது ஈக்குவலன்ட் வந்துருச்சா? க்யூ மைனஸ் 1. ஆக்சுவலாக என்னென்னா இந்த செட்டு இது என்னது, சப்செட் ஆஃப் க்யூன்னு வந்துடும். இப்போ சப்செட் ஆஃப் க்யூ வந்து கவுண்டபிள் செட்டு, ஸோ கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட். அப்போ இந்த செட்டு இஸ் ஈக்குவலன்ட் டு நேச்சுரல் நம்பர்னு வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் n ஈக்குவலன்ட் டு க்யூன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? q வந்து கவுண்டபிள் தெரியும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். இம்ப்ளைஸ் a ஈக்குவலன்ட் டு b ஈக்குவலன்ட் டு சியாக இருந்தால் திஸ் செட் ஈக்குவலன்ட் டு திஸ் செட் வந்துடும், ஓகேவா? அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து ட்ரூ. ரெண்டுமே இதுவும் ஈக்குவலன்ட் டு க்யூவாக இருக்கும், இதுவும் வந்துடும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து ட்ரூ, ஓகே? வாட் அபவுட் திஸ்? இது நம்ம பார்க்கவே இல்லை, பார்த்தீங்களா? சி q மைனஸ் q, 1. இது என்னென்னா எல்லா ரேஷனல் நம்பரும் எடுத்துக்கிறோம், அதர் தென் இதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் எடுக்கிறோம். அப்போ இது என்ன வரும்னா சப்செட் ஆஃப் q வந்துடும். திஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் q, திஸ் செட் இஸ் எ சப்செட் ஆஃப் q வந்துடும், ஓகே?
ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்? q இஸ் ஈக்குவலன்ட் டு என்னன்னு வந்துடும். n ஈக்குவலன்ட் டு q நமக்கு தெரியும். அப்போ அதனால் this set ஈக்குவலன்ட் டு this setனு வந்துடும். அப்போது q இஸ் ஈக்குவலன்ட் டு q வந்துடும். அப்போ ஆப்ஷன் வந்து இந்த இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். அப்போது ஸோ 3 ஆப்ஷனுமே இதில் ட்ரூவாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி வந்து ட்ரூ. ஆப்ஷன் சி பாருங்கள். ஆப்ஷன் சி என்னென்னா ஆக்சுவலாக என்னென்னா சி பாருங்கள். ஃபஸ்ட்டு செட்டு 0,1 க்ளோஸ் இன்டர்வல் இன்டர்செக்ஷன் q. இது என்னது? இது என்ன வாட் இஸ் திஸ்? இதுவும் என்னது? சப்செட் ஆஃப் q தான். எல்லா ரேஷனல் நம்பரும் எடுத்துக்கிறோம், 0,1க்குள்ள எடுத்துக்கிறோம். அப்போ இது சப்செட் ஆஃப் qன்னு வந்துடும். ஓகேவா? சப்செட் ஆஃப் q. அப்போ என்னது? திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு என்னன்னு வந்துடும். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வந்துடும். n இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ட் டு qன்னு வந்துடும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு திஸ் செட்னு வந்துடும். சரிங்களா? இது பாருங்கள், இது வராது. 0,1 வந்து 0,1ங்கிறது என்னது? ஃபைனைட் செட்டு. ஸோ க்யூங்கிறது இன்ஃபைனைட் செட். அப்போ ரெண்டு கடையில் கொடுக்க முடியாது. சரிங்களா? கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த இது வராது, இந்த ஆப்ஷன் வராது, இது வந்துடும். அடுத்த ஒரு ஆப்ஷன் பாருங்கள், பவர் செட் ஆஃப் என். ஆக்சுவலாக இது என்ன? பவர் செட் ஆஃப் என்னங்கிறது அன்கவுண்டபிள் செட்டு. ஆக்சுவலாக என்னென்னா எண்ணுக்கும் ஆக்சுவலாக இது கேண்டாஸ் தியரம்னு சொல்லுவாங்க. என்னங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், கேண்டார் தியரம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கடையில் ஆன் டு மேப் கொடுக்க முடியாது. சரிங்களா? தெர் இஸ் நோ ஆன் டு. ஸோ ரெண்டு கடையில் தெர் இஸ் நோட் ஆன் டு, தெர் இஸ் நோ ஆன் டு மேப் பிட்வீன் ஃப்ரம் n டு பவர் செட் ஆஃப் n. சரிங்களா? ஸோ ஆன் டு மேப் கொடுக்கணும் நமக்கு. இப்போ சப்போஸ் ஆன் டு மேப்னா நமக்கு என்ன வரும்? எங்கே எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும்? ஆன் டூனா நமக்கு இங்கே எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். நமக்கு இங்கே அதிகமாக இருக்குது எலமெண்ட்ஸ். அதனால் ஆன் டு மேப் கொடுக்க முடியாது. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஃபைனைட் செட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இந்த இடத்துல 1 2 3 போட்டு பாருங்கள். இங்கே வந்து அதிகமாக கலெக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம ஆன் டு கொடுக்கவே முடியாது. ஸோ 1 to 1 கொடுத்துடலாம். அப்போ இந்த செட்டுக்கு இந்த இதுக்கிடையில் ஆன் டு கொடுக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ இது வந்து அன்கவுண்டபிள் செட் ஆகும். பி ஆஃப் என் வந்து அன்கவுண்டபிள் செட். முக்கியமானது பி ஆஃப் என், பி ஆஃப் இசட், பி ஆஃப் கியூ, பி ஆஃப் ஆர், பி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இதெல்லாம் அன்கவுண்டபிள் செட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து இந்த இது வராது. ஸோ இது வந்து the uncountable set cannot be equivalent to a countable set. அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் டி, சாரி ஆப்ஷன் டி பாருங்கள். ஆக்சுவலாக இது என்ன வரும் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா டி பாருங்கள். டி என்னது? q வந்து கவுண்டபிள், இந்த செட்டு கவுண்டபிள். அப்போ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அதனால் இது ட்ரூ வந்துடும். ஸோ இது வந்து கவுண்டபிள் வந்துடும். சரிங்களா? q வந்து கவுண்டபிள் வந்துடும். q ஆஃப் x இஸ் ஆல்சோ கவுண்டபிள். ஸோ இந்த இது ட்ரூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பியும் டியும் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது கொடுத்துருக்காங்களா? ஸோ ஈக்குவலன்ட் டு ஆர் மைனஸ் க்யூ. அப்போ ஆர் மைனஸ் க்யூங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் செட். திஸ் அன்கவுண்டபிள். இப்போ அன்கவுண்டபிள் செட்டுக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய செட்டை தேடுறோம். இப்போ இது என்னது? இது கவுண்டபிள். அப்போ இது ரெண்டு கடையில் பைஜெக்ட் கொடுக்க முடியாது, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது ரெண்டுக்கு ஐடென்டி மேப் தானே, இது கொடுக்க முடியும். சரிங்களா? இது கொடுக்க முடியும். அதேமாதிரி இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். க்யூங்கிறது என்னதுன்னா இது கவுண்டபிள். இது என்னது? கவுண்டபிள் எலமெண்ட் ஃபைனைட் செட். அப்போ இது ஒரு கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அது கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள். அதனால் இது ரெண்டு கடையில் பைஜெக்டிவ் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? cannot equivalent to கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இந்த வாரம் ஈக்குவலண்ட்டாக இருக்க முடியாதது கேட்டிருக்காங்க. அப்படி தானே? சரி, வாரம் எதெல்லாம் ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு நம்ம அப்படியே இப்போ எதெல்லாம் ஈக்குவலண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். ரைட்டுங்களா? ரைட். இப்போது இது ரெண்டுக்கு இடையில் இது கவுண்டபிள், அன்கவுண்டபிள், அதனால் கொடுக்க முடியாது. அடுத்து அதே தான் இங்கேயும். இது கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள், ரெண்டுக்கு இடையில் கொடுக்க முடியாது. அடுத்து பாருங்கள் எண்ணு. இது என்னது? கவுண்டபிள். சரிங்களா? இது கவுண்டபிள். அப்போ இது கவுண்டபிள், அன்கவுண்டபிள் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இது அன்கவுண்டபிள், இதுவும் அன்கவுண்டபிள். இப்போ அது ரெண்டுக்கு இடையில் மேப்பை கொடுக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் க்யூ. இது வந்து கவுண்டபிள் கொடுக்க முடியாது, இது அன்கவுண்டபிள் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நாட் ஈக்குவலன்ட்டு கேட்டிருக்கோம். அப்போ ரெண்டுமே என்னது? ஃபால்ஸாக வரதை எடுத்துக்கணும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டு.
சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூன்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கார்டினாலிட்டியை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து கார்டினாலிட்டியை பொறுத்தளவு இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் ஏங்கிற ஒரு செட்டு, இஃப் ஏ இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட், கவுண்டபிளி இன்ஃபைனைட், ஏங்கிற செட் கவுண்டபிளி இன்ஃபைனைட். இதுக்கு நோட்டேஷன் வந்து அலஃப் நாட்னு சொல்லியிருக்கோம். முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலஃப் நாட் நோட்டேஷன் கவுண்டபிள் செட்டுக்கு. இஃப் ஏ இஸ் அன்கவுண்டபிள், ஸோ ஏ வந்து அன்கவுண்டபிளாக இருந்தால் அதோட கார்டினாலிட்டி அதோட இதை சின்னு பிரிண்ட் பண்ணுவோம். சி கேட்டுங்களா? அவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன அலஃப் நாட்டுங்கிறது என்னதுன்னா ஸ்மாலஸ்ட்டு நம்பர் டு ரெப்ரசன்ட் த இன்ஃபைனைட் செட்டை ரெப்ரசன்ட் பண்ண ஸ்மாலஸ்ட் நம்பர். சிங்கிறது ஒரு இன்ஃபைனைட் செட்டை ரெப்ரசன்ட் பண்ணி லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் என் இது என்னது? ஸோ ரெண்டு என்னது சேம் தான், அலஃப் நாட்ஸ். ஸோ இதுவும் கவுண்டபிள், இது கவுண்டபிள். அப்போ அதனால் இது ட்ரூன்னு வந்துடும். இது பாருங்கள், ஆர் மைனஸ் கியூ. ஸோ இது என்னது அன்கவுண்டபிள், சின்னு வந்துடும். இது என்ன வந்துருச்சு? அலஃப் நாட் வந்துருச்சு, அதனால் இது ஃபால்ஸ். இது என்னது? இது அன்கவுண்டபிள் சின்னு வந்துருச்சு. ஆமாம், இது வந்து அன்கவுண்டபிள் சி. ஸோ ட்ரூ தான். சரிங்களா? அப்போ தேர்டுக்கு ஸோ ரெண்டு ஆப்ஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபோர்த் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ? கார்டினாலிட்டி ஆஃப் இது ட்ரூ தானே. இது வந்து என்னது? ஸோ ஈக்குவல்னு கொடுக்கணும், ஈக்குவல் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். அடுத்து ஸோ இது ரெண்டுக்கும் கார்டினாலிட்டி சேம். ஸோ அதனால் இவங்க ஈக்குவல் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். அடுத்து கார்டினாலிட்டி ஆஃப் கியூ, இது கவுண்டபிள், ஸோ ஈக்குவல். அடுத்து நாங்கள் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் ட்ரூ. ஓகேவா? இப்போ அதை ட்ரூ கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரூ கிளிக் பண்ணுவோம். ஸோ இது வந்து நாட் ட்ரூ. ஓகேவா? ஸோ இந்த இதுவுமே அன்கவுண்டபிள். ஸோ அன்கவுண்டபிள். ஸோ இது ஃபால்ஸ். இது வந்து ரெண்டுமே இது ட்ரூ தான். சரி நான் மாற்றி போட்டுக்கணும். ஸோ இது வந்து வரேன். இப்போ இது ரெண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் அதை பார்க்கல, இது ட்ரூ ஆன் பார்க்குறேன். ஸோ இது ஈக்குவல் கிடையாது. சரிங்களா? ஃபால்ஸ். இது ஈக்குவல் தானே. சரிங்களா? ஸோ இது ரெண்டும் ட்ரூ தான். இது ட்ரூ. இது என்னது? இது வந்து நாட் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அதாவது 1 செகண்ட். இது வந்து என்னது? அன்கவுண்டபிள். இப்போ ஈக்குவல் தானே போடணும். ஓகே, ஸோ இது ஃபால்ஸ். சரிங்களா? இது அன்கவுண்டபிள். ஸோ ஈக்குவல் தான் போடணும், நாட் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் இதெல்லாம் ட்ரூக்கு நான் போட்டிருக்கேன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கல, இதெல்லாம் ட்ரூன்னு டிக் பண்ணியிருக்கேன். அவங்க நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. நாட் ட்ரூனா நம்ம டிக் பண்ணதெல்லாம் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு இதெல்லாம் ட்ரூ ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா இது ட்ரூ, இது நாட் ட்ரூ. சரிங்களா? இது நாட் ட்ரூ, இதுக்கான ஆப்ஷன். இது வராது, இது வரும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ? எனி 2 ஃபைனைட் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். எந்த 2 ஃபைனைட் செட் கொடுத்தாலும் ஈக்குவலண்ட்டாக இருக்குமா? எந்த 2 ஃபைனைட் செட் கொடுத்தாலும் ஈக்குவலண்ட்டாக இருக்குமா பார்ப்போமா? ஸோ எனி 2 ஃபைனைட் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஸோ இருக்காது. இப்போ ஏங்கிற ஆப்ஷனுக்கு 1, 2, 3ன்னு எடுத்துக்கிறேன், 1, 2ன்னு எடுத்துக்கிறேன். இது 2 ஃபைனைட் செட்டு தான். பட் 2 கடையில் ஈக்குவலண்ட் கொடுக்க முடியாது, பைஜெக்டிவ் கொடுக்க முடியாது. பைஜெக்டாக கார்டினாலிட்டி சேமாக இருக்கும் ஃபைனைட் செட்டை பொறுத்தவரை. இது ஃபால்ஸ். எனி 2 இன்ஃபைனைட் செட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலண்ட். ஃபால்ஸ். என்ன காரணம்னா n எடுத்துக்கிறேன், q எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே இன்ஃபைனைட் செட்டு தான். இது 2 கடையில் கொடுக்க முடியுது. சரிங்களா? எனின்னு கொடுத்ததுனால இது ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்தது கவுண்டர் எக்ஸாம்பிள் பாருங்கள். எனி ஃபைனைட் செட்ஸ் ஈக்குவலண்ட் டு இட்ஸ் ப்ராப்பர் சப்செட், சேம் ரிசல்ட். இது ஒரு ஃபைனைட் செட்டு, இது ஒரு ஃபைனைட் செட்டு, இது என்னது ப்ராப்பர் சப்செட்டாக இதுக்கு இருக்குது. அப்போது வந்து கொடுக்க முடியாது. ஸோ இது ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் தியரம். எனி ஃபைனைட் செட்ஸ் ஈக்குவலண்ட் டு இட்ஸ் ப்ராப்பர் சப்செட்டுக்கு கொடுக்க முடியும். திஸ் இஸ் தியரம். சரிங்களா? நம்ம பழைய வீடியோஸில் ஃபுல்லாக போட்டிருப்போம். ஸோ இட் இஸ் தியரம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் 7th ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ. ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா மேப் பொதுவாக யாருக்கு கொடுக்க முடியாது நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஆக்சுவலாக க்யூங்கிறது கவுண்டபிள். சரிங்களா? ஆர் மைனஸ் க்யூங்கிறது அன்கவுண்டபிள். இப்போ ரெண்டு கடையில் பைஜெக்டிவ் கொடுக்க முடியாது. தெர் இஸ் நோ பைஜெக்டிவ் பிட்வீன் தம். சரிங்களா? சப்போஸ் பைஜெக்டிவ் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் கார்டினாலிட்டி சேமாக இருக்கும். இது கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள் வந்துடும். ஸோ அதனால் ரெண்டு கடையில் பைஜெக்டிவ் கொடுக்க முடியாது. ஓகேவா? அதே நேரத்தில் க்யூக்கும் ஆர்க்கு கடையில் பைஜெக்டிவ் கொடுக்க முடியாது. சரிங்களா? சப்போஸ் ட்ரூன்னு எடுத்துட்டிங்கன்னா இது கவுண்டபிள் அன்கவுண்டபிள் ஆயிரும். சரிங்களா? அதே நேரத்தில் ஆருக்கும் ஆர் மைனஸ் க்யூக்கும் கொடுக்க முடியும். இது அன்கவுண்டபிள் ஸோ கொடுத்துடலாம். அதேமாதிரி ஆருக்கும் சிக்கும் என்னது கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம அதாவது கவுண்டபிள் அன்கவுண்டபிள் செட்டுக்கு இடையில் பைஜெக்டிவ் கொடுக்க முடியாது. சரி, அதான் இங்கே கான்செப்ட். சரிங்களா? மற்றதுக்கெலாம் பாசிபிலிட்டி இருக்கும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், க்யூக்கும் ஆர் கிட்ட தெர் இஸ் ஏ பைஜெக்டிவ் மேப் கொடுக்கவே முடியாது. தெர் இஸ் ஏ பைஜெக்டிவ் மேப், ஸோ சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுக்கெல்லாம் பைஜெக்டிவ் மேப் கொடுக்க முடியும். அதாவது சீக்வன்ஸ் வச்சு பண்ணுவாங்க, கொடுக்க முடியும். தெர் இஸ் நோ பைஜெக்டிவ் மேப் பிட்வீன் என் அண்ட் பவர் செட் ஆஃப் என். ட்ரூ தானே? ஏன்னா என்னங்கிறது என்னது கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள். ஸோ ரெண்டு கடையில் பைஜெக்டிவ் மேப் கொடுக்கவே முடியாது. அப்போ இது ட்ரூ. தெர் இஸ் நோன்னு கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் ஏ பைஜெக்டிவ் மேப் பிட்வீன் க்யூ அண்ட் ஆர் மைனஸ் க்யூ. நோ இது கவுண்டபிள் அன்கவுண்டபிள் கொடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. அதாவது ஏ இப்படி போட்டால் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். சரிங்களா? அது ரெண்டு கடையில் பைஜெக்டிவ் மேப் கொடுக்க முடியும்னு அர்த்தம். இது ட்ரூவா? ஸோ இது கவுண்டபிள் ஸோ ஈக்குவலண்ட் தான். இது ட்ரூ, இதுவும் ட்ரூ தான். இது பாருங்கள், இது ரெண்டு கடையில் பைஜெக்டிவ் மேப் கொடுக்க முடியும். என்ன மேப்னா பார்த்தாலே தெரியுது. எஃப் ஃப்ரம் இப்படி எடுத்துக்கிறோம். எஃப்ங்கிறது அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன டேன் எக்ஸ் கவர் நமக்கு தெரியுமா? ஸோ இது டேன் எக்ஸ் கவர் வந்து பைஜெக்டிவ் மேப் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இது ட்ரூ. இது ட்ரூவா? செட்டுங்கிறது கவுண்டபிள் அன்கவுண்டபிள், இது வந்து நாட் ஃபால்ஸ். ஓகே, ரைட். ஆக்சுவலாக இதுக்கே நம்ம என்ன கொடுக்கலாம்னா R2 இது கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாமே. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் கொடுத்துடலாம். சரிங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் இந்த பைஜெக்டிவ் மேப். இதுக்கு என்ன கொடுக்கலாம்? அப்படி லாக் எக்ஸ் எடுத்துடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் எக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பைஜெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ. த சப்செட் ஆஃப் அன்கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள். அதாவது எனின்னு அர்த்தம். இந்த சப்செட்னா எனின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு அன்கவுண்டபிள் செட்டோட சப்செட் வந்து அன்கவுண்டபிளான்னு கொடுத்துருக்காங்க. இருக்காதுல்ல. சப்போஸ் ஐ டேக் இட் இஸ் ஆர் எடுத்துக்கிறேன். ஆறுங்கிறது அன்கவுண்டபிள். ஒரு சப்செட் எடுக்கிறேன். சப்செட் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு பைடு எடுத்துக்கலாமா? பையோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சப்செட் தான் பை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னது கவுண்டபிள். இல்லை க்யூ கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் க்யூ எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம். அப்போ வந்து அன்கவுண்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த இது ரிஜெக்ட் ஆகிடும். த சூப்பர் செட் ஆஃப் அன்கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. அந்த செட்டே அன்கவுண்டபிளாக இருக்குது. அப்போ அது சூப்பர் செட் என்னது அன்கவுண்டபிளாக இருக்கும். இது தேரம். சரிங்களா? அதேமாதிரி சூப்பர் செட் ஆஃப் எ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். சூப்பர் செட் ஆஃப் எ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள் வராது. எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இதுக்கு க்யூ எடுத்துக்குவோம். சூப்பர் செட் என்னது ஆர் எடுத்துக்கலாம். ஸோ சூப்பர் செட் ஆர் எடுத்துக்கலாமா? ஸோ அதனால் இது வராது. த சப்செட் ஆஃப் அன்கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். த சப்செட் அன்கவுண்டபிள் செட்டோட சப்செட் வந்து கவுண்டபிளாக இருக்குமா? இருக்காது. என்ன காரணம்னா ஆர் மைனஸ் க்யூ எடுத்துட்டேன். சரி, ஆர் மைனஸ் க்யூ எடுத்துடலாம். ஆறுங்கிறது சூப்பர் செட்டு. இதோட சப்செட் வந்து ஆர் மைனஸ், இது அன்கவுண்டபிள். சப்செட் வந்து ஆர் மைனஸ், இது வந்து இது கிடையாது. ஸோ இது ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னா அதே தான், சேம். தேர் இஸ் எ சப்செட் ஆஃப் எ அன்கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். தேர் இஸ் தான் கொடுத்துருக்கலாம். தேர் இஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அன்கவுண்டபிள் செட்டோட சப்செட் கவுண்டபிளாக இருக்குமா? இருக்கும். எக்ஸாம்பிள் அன்கவுண்டபிள் செட் ஆர் எடுத்துக்கலாம். சரிங்களா? கவுண்டபிள் செட் என்னது 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுக்க முடியும். ஓகே, இல்லைன்னா அங்கே க்யூ கூட எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். சரிங்க. தேர் இஸ் எ சூப்பர் செட் ஆஃப் எ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள்.
சூப்பர் செட் தேரிசி தானே கேட்டிருக்காங்க. ஓகே, Q எடுத்துக்கிறோம். இங்கே சூப்பர் செட்டா, இதோட சூப்பர் செட் யார்? Q யூனியன் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், ஒரு பையெலாம் சேர்த்துக்கலாமா? ஸோ இது கவுண்டபிள், ஏன்னா இது கவுண்டபிள், இது கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் கவுண்டபிள். ஸோ இது வந்து இதுக்கு சூப்பர் செட்டு. ஸோ அதனால் இது ட்ரூ ஆயிரும். எனி சப்செட் ஆஃப் ஏ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஸோ அன்கவுண்டபிள் அப்போ கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். எனின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டபிள் செட்டோட எந்த ஒரு கவுண்டபிள் செட் எடுத்தாலும் அது சப்செட் வந்து வராது. ஓகேவா? நம்ம இதை எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து Qஐ என்ன எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ Qங்கிறது கவுண்டபிள், சப்செட் என்னங்கிறது கவுண்டபிள், அன்கவுண்டபிள்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ரிஜெக்ட் ஆகிடும். எனின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி எனி சப்செட் ஆஃப் ஏ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஸ்டேட் இது தேரும். ஸோ ட்ரூ. அடுத்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. தெர் இஸ் ஏ கவுண்டபிள் செட் கண்டெய்னிங் 0,1. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு செட் எடுக்கிறோம், கண்டெய்னிங்னு அர்த்தம் எங்கே இருக்கணும்? கண்டெய்ன் இன், அதாவது இந்த வேர்டுக்கு தான் கொடுத்தேன். கண்டெய்ன் இன் வேறு, கண்டெய்ன். அப்போ கண்டெய்ன் இன்னுன்னு அர்த்தம்னா இதுக்குள்ளே இருக்கணும். இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு செட்டை தேடணும். இது கண்டெய்ன் இன்னு. சரிங்களா? ஏங்கிற செட்டு இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தேடணும். இப்போ இது கண்டெய்னிங்னா இப்படி தேடணும். சரிங்களா? 0,1 இப்படி தேடணும். ஓகே, ரைட். இப்போ தேர் இஸ் ஏ கவுண்டபிள் செட்டு கண்டெய்னிங் 0,1. ஸோ கவுண்டபிள் செட்டு கேட்குறாங்க, இருக்காதுல்ல. இது ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, ஒரு அன்கவுண்டபிள் செட்டை இதோட சூப்பர் செட் என்ன ஆயிரும்? கண்டிப்பாக அன்கவுண்டபுளாக தான் இருக்கும். அவங்க தேர் இஸ் ஏ கவுண்டபிள் கொடுத்துருவாங்க, அதனால ரிஜெக்ட் ஆயிரும். அடுத்து பாருங்கள். ஸோ இது ட்ரூ ஆயிரும். ஸோ தேர் இஸ் ஏ கவுண்டபிள் செட்டு கண்டெய்ன் இன் திஸ். ஓகேவா? கண்டெய்ன் இன் திஸ் கவுண்டபிள் செட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். தேர் இஸ் ஏ கவுண்டபிள் செட்டு தான் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இடையில ஏங்கிற செட் என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு 1/2 எடுத்துக்கலாமா? 1/2 இஸ் a subset of 0,1. இப்போ 1/2 வந்து கவுண்டபிள், தேர் இஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், தேர் இஸ் ஏ அன்கவுண்டபிள் செட் கண்டெய்னிங் Q. தேர் இஸ் ஏ அன்கவுண்டபிள் செட் கண்டெய்னிங் Q. அதாவது நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம், ஏ கண்டெய்னிங் Q. அதாவது இப்படி கொடுக்கணும். Q தானே, கண்டெய்னிங் Q. இந்த மாதிரி கொடுக்க முடியுதான் பார்ப்போமா? தேர் இஸ் அன்கவுண்டபிள் செட், தேர் இஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆரே போதும். ஏக்கு வந்து 6 எடுத்தாலே இது ட்ரூ வந்துடும். தேர் இஸ் அன்கவுண்டபிள் செட் கண்டெய்ன் இன் Q. அப்போது Q இங்கே இருக்கணும், இப்படி இருக்கணும். தேர் இஸ் ஏ அன்கவுண்டபிள் செட். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். சரிங்களா? ஏன்னா இது Qவோட சப்செட் எடுத்தாச்சு. அப்போது இந்த சப்செட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக கவுண்டபுளாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதனால் இது வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்லாம் முக்கியமானது. ஆக்சுவலாக என்னென்னா எஃப்ஐங்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக இது என்ன இருக்குது? இது கலெக்ஷன் பாருங்கள். இது என்னது? கவுண்டபுள், அதாவது கவுண்டபுள் கலெக்ஷன்ஸ். ஏன்னா Qவில் எடுத்துருக்கோம். ஸோ இந்த கலெக்ஷன் வந்து கவுண்டபுள் கலெக்ஷன். சரிங்களா? கவுண்டபுள் கலெக்ஷன் ஆஃப் கவுண்டபுள் செட்ஸ். சரிங்களா? ஒவ்வொன்றும் கவுண்டபுள் செட்டாக இருக்குது, இந்த கலெக்ஷனும் கவுண்டபுள் செட்ஸாக இருக்குது. ரைட். இப்போது இதுக்கு பாருங்கள், இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது கவுண்டபுள், ஆக்சுவலாக இது கவுண்டபுள் யூனியன் ஆஃப் கவுண்டபுள் செட் இஸ் கவுண்டபுள்னு தெரியும். இப்போ இந்த இது ட்ரூன்னு வந்துடும். சரிங்களா? பட் இங்கே என்ன சொல்லியிருக்க பாருங்கள், அன்கவுண்டபுள். ஸோ ஆக்சுவலாக ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் கவுண்டபுள் செட் வந்து கவுண்டபுள் தான் வரும். அவங்க அன்கவுண்டபுள் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த செகண்ட் ஒன் ஃபால்ஸ்னு வந்துடும். அதனால் இந்த டோட்டல் ஸ்டேட்மெண்ட்டே ஃபால்ஸ்னு வந்துடும். அடுத்து பாருங்கள், இது என்னது? ஸோ அது ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் கவுண்டபுள் செட் இஸ் கவுண்டபுள். ஸோ இது ட்ரூன்னு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் ட்ரூ தான். ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் கவுண்டபுள் செட் இது வந்து கவுண்டபுள் யூனியன், அதனால் வந்துடும். ஆர்பிட்ரரி யூனியனுக்கு வராது, அதை நான் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இது பாருங்கள், இது என்னது? ஸோ இது வராது. சரிங்களா? ஸோ இந்த இது வராது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம கவுண்டபுள் இன்டர்செக்ஷன் ஆஃப் அதெல்லாம் வராது. கவுண்டபுள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லாம் வராது. சரிங்களா? இதெல்லாம் வராது. அது ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மட்டும்தான் வரும். அதர்வைஸ் எதுவுமே கவுண்டபுள் ப்ராடக்ட்டும் வராது, இன்ஃபினைட் ப்ராடக்ட்டும் வராது. அது பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரைட்னா? அடுத்து பாருங்கள், இது என்ன பாருங்கள், இது கேட்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு கவுண்டபுள் செட்டு. இப்போ இது கவுண்டபுள் செட்டு. அப்போது கவுண்டபுள் யூனியன் ஆஃப் கவுண்டபுள் செட்டு வந்து கவுண்டபுள் வந்துடும்.
சரிங்களா. இப்போ இது வந்து ட்ரூன்னு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா, நாட் ட்ரூ. ஆர்பிட்ரரி யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அதாவது ஆர்பிட்ரரி யூனியன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நான் இப்படி எடுக்கிறேன் எக்ஸு, அது ஆர்பிட்ரரி, அதாவது நமக்கு வந்து கவுண்டபிள் யூனியன் தான் மட்டும்தான் வரும். சரி, மேக்ஸிமம் வந்து கவுண்டபிள் யூனியன் மட்டும்தான் வரும். கவுண்டபிள் யூனியனும் ஃபைனைட் யூனியன் மட்டும்தான் வரும். ஆர்பிட்ரரி யூனியன் வராது. என்ன காரணம்னா, நான் இப்படி எடுத்துக்கிறேன், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா. இப்போ இந்த ஒவ்வொரு எக்ஸ் என்னது கவுண்டபிள் செட்டு. இது ஆர்பிட்ரரி யூனியன் எடுத்துருக்குறோம். சரி, ஆர்பிட்ரரி யூனியன் எடுத்தாச்சா. இப்போ இது என்ன ஆயிரும், ஹோல் ஆரை கவர் பண்ணிடும். இப்போ இது என்ன ஆயிடுச்சு, ஹோல் ஆரை கவர் பண்ணிடும். ஆறுங்கிறது அன்கவுண்டபிள் செட்டு. சரிங்களா. ஸோ ஆர்பிட்ரரி யூனியன் வராது. ஸோ அதாவது கவுண்டபிள் யூனியன் மட்டும்தான் வரும். ஸோ ஆர்பிட்ரரி யூனியனுக்கு வராது. சரிங்களா. அவங்க வராதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ. ரைட்டுங்களா. அடுத்து ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ், அது வரவே வராது. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க. இதில் இந்த ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி போட்டு இந்த சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. 0,1 இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி இது ஆக்சுவலாக ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ், அதாவது இந்த இடத்துல 0,1 ஆர் 0,1,2,3 இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி கவுண்டபிள் ப்ராடக்ட் வந்து வராது. ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் வராது. ஆக்சுவலாக இது சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா. ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் வந்து ஸோ இது வராது. ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ், எஸ் இது கவுண்டபிள் வரும். அவங்க நாட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதனால ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள், இது ட்ரூ தான். சரிங்களா. ஸோ அவங்க என்ன நாட் கேட்டிருக்காங்க. நாட்னா என்னது, இது மூணுமே ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது முக்கியமான வெரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் தான் நம்ம அந்த இதில் புக்ஸில் நோட்ஸில் நிறையா கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா, இது என்னென்னு பாருங்கள், அதாவது இது வந்து இன்ஃபைனைட் ப்ராடக்ட். சரிங்களா. இஸ் கவுண்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பாருங்கள் 0, 1 மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா ஒரு சீக்வன்ஸ் தாங்க. இந்த ஏங்கிறது என்னது, சீக்வன்ஸ் இன் 0,1 வச்சு எழுதக்கூடிய சீக்வன்ஸ். ஸோ ரூடின் சார் புக்கில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அன்கவுண்டபிள்னு கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், ஆக்சுவலாக இது என்னென்னா, இது சேம் தான். இங்கே பாருங்கள் சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகாது. இது வந்து கார்ட்டேஷியன் ப்ராடக்ட். ஸோ இது வந்து என்னது, ஐ வந்து 1 to 2025 வரைக்கும் போடுறது. இது வந்து கவுண்டபிள். இது பாருங்களேன், இது என்னது, இது வந்து செட்டு என்னது, சிங்கிள்டன் 1 தான் இருக்குது. அப்போ இது என்னது, சீக்வன்ஸ் ஆஃப் 1 வரும். ஓகே, அது ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். ஸோ அது ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கும், ஒரு எலமெண்ட். ஸோ அதனால் இது கவுண்டபிள். அதேமாதிரி அன்கவுண்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இது சீக்வன்ஸ். சரிங்களா. சீக்வன்ஸ் இன் 0, 1, 2, 3 இந்த எலமெண்ட்ஸை மாற்றி போடுவோம். ஸோ எல்லா ஆல் த சீக்வன்ஸ் இந்த 3 எலமெண்ட்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ். இது வந்து அன்கவுண்டபிள் தான் கொடுக்கும். அன்கவுண்டபுளாக இருக்கும். அன்கவுண்டபுளையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 0,1 அதிலேருந்து க்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம். இது கவுண்டபுளாக இருக்குமா. 0,1லேருந்து க்யூவை சப்ராக்ட் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக என்னென்னா 0,1லேருந்து க்யூவை சப்ராக்ட் பண்ணிட்டோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக அன்கவுண்டபுளாக வரும். ஸோ இந்த கலெக்ஷன் வந்து அன்கவுண்டபுள். ஸோ கவுண்டபுள்னு கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். இது பாருங்கள், R-Qலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை கழிச்சிட்டேன். அப்போ இது ஆக்சுவலாக இந்த செட்டே R-Q தானே. R-Qலேருந்து நான் க்யூவை கழிச்சிட்டா என்ன வரும், ஸோ R-Q தான். இந்த கலெக்ஷனே R-Q தான். இது கவுண்டபுள் கொடுத்துருக்காங்க, அது ரிஜெக்ட் ஆகிடும். இது R-Qக்கு க்யூக்கு காமன் என்னது, எம்டி செட்டு தான். எந்த எலமெண்ட்டும் காமனாக இருக்காது. ஸோ எம்டி செட் இஸ் அன்கவுண்டபுள். எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் கவுண்டபுள் தெரியும். அதனால் இது ரிஜெக்ட் ஆகிடும். இது பாருங்களேன், 0,1லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணி ஆக்சுவலாக இது என்னென்னா, ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் க்யூ. அது ஆக்சுவலாக இது ரெண்டுக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக இது எப்படி சப்செட் ஆஃப் க்யூ தாங்க. வேறு வளவலன்னு பேச வேண்டாம். இது சப்செட் ஆஃப் க்யூ தான். திஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் க்யூ. இது அதனால் இது வந்து கவுண்டபுளாக இருக்கும். அன்கவுண்டபுள்னு கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். ஆக்சுவலாக நம்ம இப்படி இருந்தால் மாறும். இப்படி இருந்தால் இப்போ 0,1லேருந்து க்யூவை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கலெக்ஷன் வந்து அன்கவுண்டபுளாக இருக்கும். ஸோ அப்போ ட்ரூவாக வரும். சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்சுவலாக இது நம்ம தெரிஞ்ச தேர்வு தான். இது பாருங்கள், இது கவுண்டபுளா. ஸோ அதாவது ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். செட்டு கவுண்டபிள், ஃபைனைட் ப்ராடக்ட் கவுண்டபிள். அதேமாதிரி க்யூ கவுண்டபிள், ஃபைனைட் ப்ராடக்ட்ஸ் கவுண்டபிள். அப்போது இது மறுபடியும் இது ஒரு ஃபைனைட் ப்ராடக்ட் தான். இது ஒன்று 3 இருக்குது. அப்போ இது கவுண்டபிள் தான். சரிங்களா.
இது அன்கவுண்டபுளா? எஸ். இந்த இடையில இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஆரே என்னது அன்கவுண்டபுள். ஸோ அதில் இன்ஃபினிட் 2026 ப்ராடக்ட் அதுக்கு மேலே. அப்போது இது வந்து அன்கவுண்டபுள் செட் தான், ட்ரூ தான். இங்கே பாருங்கள், இது என்னது? ஆக்சுவலாக Q யூனியன் 0,1 இது அன்கவுண்டபுளான்னு கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக பார்ப்போம். இது வந்து கவுண்டபுள் செட்டு, பைக்கமாய் கார்டினாலிட்டி 2 கவுண்டபுள். இப்போ இது கவுண்டபுளான்னு பார்க்கலாமா? Q யூனியன் 0,1 நோ. Q யூனியன் 0,1 அன்கவுண்டபுள் செட்டு. Q யூனியன் 0,1 அன்கவுண்டபுள் செட்டு. அப்போது அதோட இது சேர்த்தாலே இன்னும் அன்கவுண்டபுள் ஆயிரும். அப்போ ட்ரூ தான். அடுத்து பாருங்கள், இது கவுண்டபுள், இது கவுண்டபுள், இது அன்கவுண்டபுள். ஸோ அன்கவுண்டபுள் ஆயிரும். ஸோ 4 ஆப்ஷனுமே ட்ரூ தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் இந்த ஜஸ்ட் ரீகால் பண்ணணும் ஃபஸ்ட். ஸோ இது முக்கியமான நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி சம்மு போட போகிறோம். அதை கொஞ்சம் பாருங்கள். ஆல்ரெடி நோட்ஸில் வீடியோஸில் நிறையா போட்டிருப்பேன். ஆக்சுவலாக ஏபிங்கிற 2 நான் எம்டி செட் எடுத்துட்டான். ஸோ 2 ஃபைனைட் செட்டு, கார்டினாலிட்டி இதில் எம்னு எடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் ரிலேஷன்னு அர்த்தம் சப்செட் ஆஃப் A cross B. ரிலேஷன் ஃப்ரம் A to Bனா இஸ் காட்டி சப்செட் ஆஃப் A cross Bன்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் A to Bன்னு அர்த்தம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் A cross Bன்னு மீனிங். அப்போ என்ன அர்த்தம்? இது என்ன மீனிங்? இது பவர்ஸோட கார்டினாலிட்டி தான் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். ஸோ A cross Bயில் எத்தனை mn எலமெண்ட்ஸ் இருக்கும்? இப்போ 2 வந்துடும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B. ஆன் ஏனா A to A கேட்டிருப்பாங்க. அப்போ 2n². நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஆன் பினா 2m² வரும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு. இது ஒன்று. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதாவது 2 செட்டு ஃபைனைட் செட்டு. சரிங்களா? 2 செட்டு ஃபைனைட் செட்டாக இருக்குது. இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. இதோட கார்டினாலிட்டி என்ன எடுத்துருக்குறோம்? எம்னு எடுத்துருக்கோம். இது எம்னு எடுத்துருக்குறோம். அப்போது இது 2க்கு இடையில் 2 செட்டு ஃபைனைட் செட்டு, கார்டினாலிட்டி கார்டினாலிட்டி எம். ஸோ 2க்கு இடையில் எத்தனை ஃபங்க்ஷன் கொடுக்க முடியும்? இந்த m பவர் n கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போது ரைட்டா? அது நான் அந்த இடத்துல B to Aன்னு கொடுக்கும்போது நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இதை மாற்றி போட்டு இங்கே பியை போட்டு இங்கே போட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? அதே ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் A to Bனா கார்டினாலிட்டி ஆஃப் B பவரில் இந்த கார்டினாலிட்டி ஆஃப் Aன்னு எழுதிடுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். இப்போ இது நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு, ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1 on 2 பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் ஆக்சுவலாக இதே எடுத்துக்கிறோம். n less than or equal to m. ஆக்சுவலாக கார்டினாலிட்டி வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா 1 to 1 வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? 1 to 1 கொடுக்க முடியும். ஆக்சுவலாக 1 to 1 கொடுக்கணும்னா அர்த்தம் இங்கே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க் இமேஜஸ் வேணும். இமேஜஸ் வேணும். அப்போ இங்கே எலமெண்ட் நமக்கு அதிகமாக வேணும். 1 to 1க்கு நமக்கு இங்கே அதிகமாக வேணும். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இங்கே இருக்கும், டிஸ்டிங்க் இமேஜஸ் வேணும். அப்போ இங்கே எலமெண்ட்ஸ்லாம் டிஸ்டிங்க்டாக வேணும். அப்போ அதனால் இங்கே எனக்கு அதிகமாக இருந்தால் தான் எனக்கு என்னது 1 to 1 கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால தான் இருக்கும். ஸோ 1 to 1 பாசிபிள். அது n greater than mனா 1 to 1 வராது. இங்கே எனக்கு எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது எனக்கு அந்த 1 to 1 கொடுக்கவே முடியாது. ஒரு முக்கியமான ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். 4மே ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். ரைட்டுங்களா? ஃபுல்லாக ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் n less than or equal to m இருந்தால் 1 to 1 எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறது, பாசிபிள்னு சொல்லியிருக்கோம். எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருந்தால் இருக்குது. NPM. ஸோ அதாவது இதனால் அதிகமாக இருக்காங்க. ஸோ MPN. ஸோ NCR கிடையாது, NPR. சரிங்களா? M அதிகமாக இருக்குன்னா MPN. ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் n greater than or equal to n இருந்தால் நம்பர் ஆஃப் 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ் 0. ஆனால் அப்படி இருக்கவே இருக்கான்னு சொல்லி 0 கார்டினாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். n greater than or equal to m அப்படிங்கும்போது ஆன் டு வந்து பாசிபிள். சரிங்களா? நமக்கு ஆன் டு கொடுக்கும்போது இப்படி போடுறோம். ஸோ ஆன் டு கொடுக்கும்போது நமக்கு இங்கே எலமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கணும். எப்போயுமே எலமெண்ட்ஸ் இங்கே கம்மியாக இருந்தால் தான் இங்கே என்னது இங்கே ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கும். சரிங்களா? இங்கே ஆன் டு இங்கே எலமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும் ஃபைனல் செட்டாக இருக்கும்போது. ரைட்டுங்களா? அப்போது அது ட்ரூ வந்துடும். ஸோ இந்த இப்படி கொடுக்க முடியும். இப்போ இங்கே எலமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் ஆன் டு கொடுக்க முடியாது. சரிங்களா? சம் எலமெண்ட்டுக்கு என்னது ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கும். ஃபைனைட் செட்டாக இருக்குது. இது ஃபைனைட் செட்னால இங்கே உள்ள சம் எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஆன் டு கொடுக்க முடியாது. சரிங்களா? ரைட்டா? அதே தான். இப்போ வந்து சப்போஸ் இந்த கார்டினாலிட்டி எப்போன்னு பார்க்க போகிறோம். ஸோ n greater than mனு சொல்லியாச்சா? இப்போ ஆன் டு பாசிபிள்னு சொல்லிட்டேன். அப்போ எத்தனை கொடுக்க முடியும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இந்த பாருங்கள், முக்கியமான ஃபார்முலா, அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். ஓகேங்களா? MC1 m-1 பவர் என்னங்கிறது இந்த m. ரைட்டுங்களா? அப்படி குறைச்சிட்டே போகிறோம். MC2 m-2 பவர் இந்த n ஃபிக்ஸ் ஆகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல 1 ஆயிரும், 1 பவர் n வந்துடும். அந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா? ரைட். பின்னாடி நான் சம் போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ரைட்டா? அந்த n less than mனா ஆன் டு பாசிபிள். ஸோ 0.
அது ரெண்டு ஃபைனல் செட்டாக இருந்தால் கார்டினாலிட்டி சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பைஜெக்டிவ் பாசிபிள். சரிங்களா? பாசிபிள். ஸோ ஈக்குவலாக இருந்தால் நாட் பாசிபிள். இப்போ ஈக்குவல் டு எம்மாக இருந்தால் என்ன சொன்னால் எத்தனை பைஜெக்டின்னு கேட்பாங்க. அப்போது என்பிஎம். சரிங்களா? என்பிஎன் அந்த ஆக்சுவலாக 1 to 1 போட்டோம்ல அதே தான். ஸோ என் ஈக்குவல் எம் அதில் அப்படியே அப்ளை பண்ணலாம். அப்போது என் ஃபேக்டோரியல் வரும். என் நாட் ஈக்குவல் எம்மாக இருந்தால் ரெண்டு ஃபைனல் செட்டுக்கு இடையில் நம்பர் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் 0. ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டோம். ஓகே. ஸோ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சு, பிங்கிற செட்டு, இதோட கார்டினாலிட்டி 3, இதோட கார்டினாலிட்டி 4ன்னு கொடுத்துட்டான். சரியா? ரெண்டு செட்டு ஃபைனல் செட். நம்பர் ஆஃப் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஆக்சுவலாக என்னென்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்னு அர்த்தம். இதில் அதாவது இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 12 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏ கிராஸ் பியில் 12 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது 2/12 தான் என்னது நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். இவ்வளோ ரிலேஷன் கொடுக்க முடியும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் பி டு ஏவும் அதே தான், சேம். சரிங்களா? சேம். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பினா நம்ம என்ன சொல்லணும்? பியோட இதை எழுதணும். பி வந்து பேஸாக எழுதிக்கணும் 4, ஏ வந்து 3ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஆன் ஏ பி டு பி என்னது 4/4. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 18 கொஸ்டின். ஏபி ரெண்டுங்கிறது ரெண்டு செட்டு. ஸோ ஃபைனைட் செட்டு எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இது ஏங்கிற செட்டு, இது இங்கே பிங்கிற செட்டு. இங்கே 2 எலமெண்ட்ஸ், இங்கே 3 எலமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் சப்சஸ் ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பியில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது 2/6 ஆன்சர். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஏ அப்போது 2/2. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் பி கேட்டிருக்காங்களா? அப்போ பி டு பியோட கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கணும். பி டு பி வந்து எவ்வளோ வரும்? 9 வரும். 2/9 நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஏ ஸ்கொயர்னா அதாவது ஏ கிராஸ் ஏன்னு அர்த்தம். ஏ ஸ்கொயர்னா அந்த இடத்துல ஏ கிராஸ் ஏன்னு அர்த்தம். இப்போ ஏ கிராஸ் ஏலேருந்து ஏ கிராஸ் ஏக்கு எத்தனை பார்ப்போம். இப்போ ஏ கிராஸ் ஏல எத்தனை இருக்குது? ஆன் ஏன்னு தான் கொடுக்கும். ஏ கிராஸ் ஏலேருந்து ஏ கிராஸ் ஏக்கு போகக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 2 இருக்கா? 4/4 வரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19th கொஸ்டின். ஏபிங்கிற ரெண்டு செட்டு கொடுத்தாச்சு, ஃபைனைட் செட்டு கொடுத்தாச்சு. ரெண்டு செட்டு கொடுத்துட்டோம். ஏவோட கார்டினாலிட்டி வந்து 5, இங்கே 3. ரைட். ரெண்டு கடையில் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெர் இஸ் 1 to 1 வந்து ஏக்கும் பிக்கு இடையில் 1 to 1 கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 1 நம்ம என்ன சொல்லியிருப்போம்? 1 to 1 இங்கே எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ 1 to 1 கொடுக்க முடியாது. தெர் இஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ ஆன் டு கொடுக்க முடியுமா? ஆன் டு வந்து பி டு ஏ கொடுக்க முடியுமா பார்ப்போம். அதாவது ஆன் டுனா பி இங்கே போட்டுக்குவோம், பி டு ஏவா? ஸோ பி இங்கே போட்டுக்குவோம், ஏ இங்கே எழுதிக்குவோம். இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆன் டு கொடுக்க முடியாது. ஆன் டு கொடுக்கணும், இங்கே எலமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ வராது. தெர் இஸ் நோ 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன் ஏ. ஏலேருந்து ஏக்கு 1 to 1 கொடுக்க முடியுமா? ஏலேருந்து ஏக்கு தானே சேம் கார்டினாலிட்டி கொடுக்க முடியும். சரிங்களா? கொடுக்க முடியும். அதனால் நோ கொடுத்ததுனால ஃபால்ஸ் ஆகிடும். கொடுக்க முடியும். அதே மாதிரி தெர் இஸ் நோ ஆன் டு. ஸோ ஃபால்ஸ். கொடுக்க முடியும் தானே உங்களுக்கு? 4மே ட்ரூ தான். சேம் கார்டினாலிட்டி தானேங்க, அதனால் கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிங்கிற ரெண்டு செட்டு. கார்டினாலிட்டி ஏல கார்டினாலிட்டி 3, பியில் கார்டினாலிட்டி 5. நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி கேட்டிருக்காங்க. சார் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரியுமில்ல. நம்பர் ஆஃப் 1 to 1 ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. 1 to 1 என்னதுலாம் 1 to 1 ஃபஸ்ட்டு பாசிபிளான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 to 1 வந்து ஃபஸ்ட் பாசிபிளான்னு பார்க்கணும். எடுத்தோன்னே என்பிஆர்லாம் போட்டக்கூடாது. ஸோ இங்கே ஏ, இங்கே பின்னு எழுதிக்கிறேன். ஏங்கிற செட்டு, பிங்கிற செட்டு, இங்கே 3 எலமெண்ட்ஸ், இங்கே 5 எலமெண்ட்ஸ். 1 to 1க்கு இங்கே எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். எஸ், பாசிபிள். அப்போ என்ன ஆன்சர் வந்து 5p3. ஓகே, 5p3 தான் அதுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ என்ன வரும்? 5 ஃபேக்டோரியல் பை
5 minus 2 2 factorial 2 factorial cancel ஆயிரும் 4 into 5 into 6 answer 4 into 5 into 6 okay இப்போ 20 120 okay so number of onto function from a to b onto function கொடுக்க முடியாது ஏன்னா இங்கே 0 ஏன்னா இங்கே எலமெண்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது onto வந்து கொடுக்க முடியாது okay 0 number of one to one function from b to a so இங்கே மாற்றி போடுவோம் b to a b இங்கே a சரி இங்கே இது b இது a இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க ஒன் டு ஒன்னா நமக்கு என்னது இங்கே எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ கொடுக்க முடியாது இங்கே 0 ஓகே நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் b to a பிக்கும் ஏக்கு இடையில் ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுக்க முடியும் சரிங்களா கொடுக்க முடியும் சரிங்களா அப்போ b to a கொடுக்க முடியும் அப்போ எத்தனையும் கேட்டால் நம்ம ஃபார்முலா என்ன சொல்லணும்னா என்ன எழுதணும் ஃபார்முலா பாருங்கள் ஆக்சுவலாக என்னென்னா எங்கே அதிகமாக இருந்துச்சு எம்மில் தானே அதிகமாக இருக்குது அப்போ எம்மில் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இங்கே தானே அதிகமாக இருக்குது 5C0 ஆக்சுவலாக 5C1 ஸ்டார்ட் பண்ணும் 5C1 சாரி 5C0 இங்கே வந்து m to the power 3 எம்ங்கிறது இதில் 3 கரெக்டா ஓகேவா அடுத்து சைன் மாறி 5C1 இந்த 3லேருந்து ஒன்று குறைச்சிட்டே வாங்க 2 இந்த 3 ஃபிக்ஸ் ஆகிரும் ப்ளஸ் 5C2 1 power 3 ஸோ இது ஆன்சர் புரியுதுங்களா ஆக்சுவலாக என்ன இந்த 5ங்கிறது இந்த 5ங்க இந்த 3ங்கிறது இந்த 3 அவ்வளோதான் ஓகேவா 5C0 போட்டுக்குவோம் ஸோ 5C0 ஆக்சுவலாக 5C0 இங்கே 5 வரும் சாரி 5C0 5 minus 0 இந்த மாதிரி வரும் 5C0 5 minus 0 5 சரிங்களா அடுத்து 5C0 இங்கே வந்து 5 இங்கே 4 வந்துடும் அடுத்து இங்கே 3 வந்துடும் அடுத்து மைனஸ் 5C0 1 2 3 இங்கே வந்து 3 அங்கே 2 வந்துடும் 2 power 3 அடுத்து 5C ப்ளஸ் ஆயிரும் 5C4 இங்கே 1 power 3ன்னு வந்துடும் ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா ஆக்சுவலாக தான் இந்த இப்படி எழுதிடும் 5C0 அதை ஸ்டார்ட் பண்ணிங்க ஸோ MC0 m to the power n ஓகேவா மைனஸ் MC1 m minus 1 power n ப்ளஸ் MC2 m minus 2 power n அந்த n வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் அப்படியே குறைச்சிட்டே போவோம் ஓகேவா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இந்த 1 ஆயிரும் 1 வந்து அது ப்ராப்ளம் ஸ்டாப் ஆயிரும் சரிங்களா ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆயிரும் இப்போ -1 whole to the power m minus 1 இந்த இதோட MC m வந்து 0 அது 1 ஆயிரும் அப்போ லாஸ்ட்டில் 1 வந்து 1 power n ஸோ ஓகே திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆன் டு ஃபங்க்ஷன் ஓகேவா இதை நீங்கள் சிம்பிளை பண்ணி போட்டுக்கணும் ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் ஏபிங்கிறது 2 நான் எம்ப்டி செட்ஸ் கொடுத்தாச்சு ஏவோட கால்நாட்டி எம் ஃபைனைட் செட்டு ஸோ எம்சிகோடு என்ன இருந்தால் நம்பர் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொன்னோம் இருக்குன்னு சொன்னோம் எவ்வளோ இருக்கும் என்பி என் ஆக்சுவலாக n factorial by 0 factorial ஸோ n factorial ஆன்சர் n லெஸ் தென் என்ன இருந்தால் 1 to 1 ஃபங்க்ஷன் வந்து இருக்குமா 1 to 1 ஆக்சுவலாக இங்கே எலமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் 1 to 1 பாசிபிள் அப்போ அதுக்கு என்ன 1 to 1 இங்கே அது எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும் ஸோ இங்கே அதிகமாக தானே இருக்குது அப்போது பாசிபிள் அதுக்கு என்ன வரும்னா NPM ஓகே ரைட் m greater than n m வந்து greater than n ஸோ எலமெண்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது இப்போ நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் ஃபார்முலா சொன்னது அந்த ஃபார்முலா அப்படியே இல்லைங்க எழுதிடலாம் ஆன் டு ஃபங்க்ஷன் m greater than n ஃபார்முலா இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா என்ன ஃபார்முலா MC0 பவர் m minus 0 பவர் n ப்ளஸ் MC1 m minus 1 பவர் n இங்கே மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் சைன் மாற்றி போடணும் ப்ளஸ் MC2
m-2 பவர் n இப்படி எழுதிட்டே போகணும். சரிங்களா? லாஸ்ட் ஸ்டேஜில் இந்த இடத்துல 1 வரும். 1 வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, எழுதிட்டே போய் லாஸ்ட்டில் -1 m-1ன்னு வரும். இங்கே MCN வந்து 1ன்னு வந்துடும். சரிங்களா? MCN வந்து 1ன்னு வந்துடும். MCMன்னு வந்துடுமா, அந்த இடத்துல இந்த இடம் 1 ஆயிரும். 1 பவர் n வந்துடும். ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன் டூ ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. m நாட் ஈக்குவல் என்ன இருந்தால் நம்பர் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுக்கவே முடியாது, 0 ஆன்சர். நெக்ஸ்ட் 22 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் கோல்டன் ரேஷியோ. சில கோல்டன் ரேஷியோலாம் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். கோல்டன் ரேஷியோனா என்னென்னா பொதுவாக ஒரு லென்த் ஒரு இப்படி இருக்குது OAB ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. இதோட லென்த்து A, இது லார்ஜஸ்ட் லென்த் ஏன்னு வச்சுக்கிறோம். ஸ்மால் லென்த் பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ டோட்டல் லென்த் A + B கண்டுபிடிச்சிட்டு லார்ஜஸ்ட் லென்த்தால் டிவைட் பண்ணுறோம். அதுமாதிரி இங்கே A/B கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரேஷியோ தான் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது அந்த இந்த மாதிரி இதோட சிம்பிள் தான் கோல்டன் ரேஷியோ. சிம்பிள் இதுதான். இதோட வேல்யூ வந்து 1 + √5/2ன்னு வரும். ஓகே, இது அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 1.618ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இரேஷனல் நம்பராக இருக்கும். ஸோ இரேஷனல் நம்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது வந்து டிரான்சென்டல் ஓவர் கியூவாக இருக்கும். திஸ் நம்பர் இஸ் டிரான்சென்டல் ஓவர் கியூ. ஆக்சுவலாக இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா இந்த இருக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. இப்போ என்ன ஆயிரும் AB + B² A². அப்போது ஒரு B² + AB -A². ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணலாம். இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் Bன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது B = -A ± A² - 4AC. அப்போ அதனால் +A² -A² மாறிடுமா 2A. B = -A. ஸோ √5 A² வந்து ஏன்னு வந்துடும். ஓகே, இப்போ B = சிம்ப்ளை பண்ணுமா. ஆக்சுவலாக மைனஸ் தானே வரும். வரேன் இப்போ A 2A. ஓகே, ஸோ ஏ காமன் எடுத்துருவோமா. ஏ காமன் எடுத்துட்டான்னு வந்துடும். -1 ± √5/2ன்னு வரும். ஓகே, இந்த 2 இங்கே B/Aன்னு வச்சுக்கலாமா. B/A = 1 ± √5/2ன்னு வரும். ஓகே, ஸோ கரெக்டானு பாருங்கள். -A. ஓகே, இதை அப்படியே சிம்ப்ளை பண்ணுவோமா. வரேன் இது என்ன வரும். சரி நம்ம ஏல வந்து நான் மாற்றி போட்டேன். இது வந்து நம்ம ஏல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். நான் ஏ தானே இது ஏல தான் கண்டுபிடிக்கணும். சாரி மாற்றி போட்டேன். அப்படி ஏல மாற்றணும் அப்படி. ஸோ ஏல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன வரும் A² - AB + -B² வரும். ஸோ அதாவது லார்ஜஸ்ட் லென்த்தை வச்சு தான் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ A = -B. அப்போ +B ஆயிரும் ± B². B² - 4AC. அது ஒரு -B² மாறிடுமா. /2 × 1. A = B ± இது 5B² மாறிடும் /2A 2. இப்போ B ± √5Bன்னு வந்துடும் /2. ஸோ பியை வந்து சரி கொண்டு வந்துடலாம். ஸோ பியை காமன் எடுத்து இங்கே டிவிஷனில் வந்துடும். 1 ± √5/2. ஸோ ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். A/B = 1 + √5/2ன்னு எடுத்துருவோம். ஸோ இதுதான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் அந்த கோல்டன் ரேஷியோங்கிறது. சரிங்களா? ஸோ கோல்டன் ரேஷியோ வந்து இது ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும். டிரான்சென்டல் ஓவர் கியூவாக இருக்கும். சரிங்களா? முக்கியமானது இந்த நம்பர்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டு இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். ஓகே, அப்போ √5 + 1 √5 + 1/2. சரிங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ. அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ.
ஸோ 22 பாருங்கள், 23 பாருங்கள். ஆக்சுவலாக அந்த இதை எடுத்துக்கலாமா? ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1. இப்போ சைன் இன்வர்ஸ் 1 ஆல்ஃபா ஈக்குவல் π/2 வந்துடும். ஸோ இது என்ன ஆயிரும்? ட்ரான்சென்டல் ஆயிரும். ட்ரான்சென்டல் ஓவர் க்யூன்னு வந்துடும். ஸோ க்யூவில் வந்து அல்ஜிப்ரிக்காக இருக்காது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பாலினாமியல் கண்டுபிடிச்சி க்யூவில் பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட்ல க்யூவில் கண்டுபிடிச்சி இது ரூட்டாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால் இது வந்து அல்ஜிப்ரிக்கு வராது. ஸோ இது வந்துடும், இது ஈஸியாக வந்துடும். சார் எக்ஸ் ஈக்குவல் டு √2 + 1ன்னு எடுத்துக்குவோம், ஐன்னு எடுத்துக்குவோமா? இதை x - √2 ஐன்னு எடுத்துக்கலாம். ஐன்னு எடுத்துகிட்டு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி அந்த இதை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம அப்படியே x - 2 ஸோ I² வேல்யூ -1 வந்துடும். இப்போ இது ஃபார்முலா போகிறேன், a² + b² -2 √2x, ஓகேவா, -1. இதை இங்கே கொண்டு வரேன், x² + 2 + 1 மாறிடும். ஓகேவா, இங்கே 2 √2xன்னு வந்துடும். அப்போ x² + 3ன்னு வந்துடும், 2 √2xன்னு வந்துடும். நான் மறுபடியும் நான் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மாதிரி மாறிடும். 4 × 2 8x² மாறிடும். ஸோ அப்போ இந்த பாலினாமியலுக்கு இது ரூட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட் க்யூவில் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அல்ஜிப்ரிக்காக வந்துடும். ஸோ இது பாருங்கள், ஆக்சுவலாக என்ன √3/2 tan inverse √3 வேல்யூ என்னது? அதாவது சி பாருங்கள், சி என்ன கொடுத்துருக்கோம்னா √3/π tan inverse √3. tan inverse √3 வேல்யூ என்னன்னு பாருங்கள், √3/π. tan inverse √3 வேல்யூ வந்து π/3. π/3. ஸோ இந்த π கேன்சல் ஆயிரும். இப்போ 3 √3ன்னு இருக்குது, 1/√3ன்னு வந்துடும். ஸோ 1/√3 இது அப்படியே இது ஈஸியாக வந்துடலாம். ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே ஸ்கொயர் பண்ண x² = 1/3ன்னு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு இந்த பாலினாமியலுக்கு இந்த இது ரூட்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் இது ஈஸி தான். ஓகேவா, இது வந்து அல்ஜிப்ரிக்காக வந்துடும். sin 30ங்கிறது என்னது? 1/2. ஸோ இது என்னது? இதுவும் அல்ஜிப்ரிக் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், முக்கியமானது என்னென்னா அல்ஜிப்ரிக் ஓவர் என்னது முக்கியமானது. அல்ஜிப்ரிக் ஓவர் க்யூஆ ஆரா இல்லை சியா என்னன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், ஆக்சுவலாக 2 + i, x = 2 + i. அல்ஜிப்ரிக் ஓவர் க்யூ ஆரில் கேட்டிருக்காங்களா? அப்போ இருக்கும். இப்போ அந்த பாலினாமியல் ரூட்ஸோட பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஆரில் எடுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன எடுத்துக்கலாம்? x - 2 = iன்னு எடுத்துக்கலாமா? இப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஸ்கொயர் பண்ணி I² -1 வந்துடும். அப்புறம் இந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் ஆரில் இருக்கும், அது இதுக்கு ரூட்டாக இருக்கும். அதனால் இது வந்து அல்ஜிப்ரிக்காக மாறிடும். இது பாருங்கள், I/2. இது ஆக்சுவலாக அந்த நம்பர் என்னது? I/2024 இதோட நம்பர், இந்த நம்பரே 0. இப்போ 0 இஸ் அல்ஜிப்ரிக் ஓவர் R வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது பாருங்கள், π + c வந்து என்னது? ஆக்சுவலாக x = π + c. ஸோ இதுவே என்ன ஆயிருது? இதுவே க்யூவில் தானே இருக்குது, ஆரில் தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த பாலினாமியலுக்கு இதே ரூட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அல்ஜிப்ரிக் ஓவர் ஆரில் வந்துடும். இதுவும் அல்ஜிப்ரிக் ஓவர் ஆரில் வந்துடும். சரிங்களா? க்யூவில் தான் வராது, ஆரில் வரும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், முக்கியமான கொஸ்டின்ஸ். அல்ஜிப்ரிக் ஓவர் க்யூ π. ஓகேவா, இது ஒரு ஃபீல்டாக இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக இது பாருங்கள், x = π + 2, x + π. ஆக்சுவலாக என்னென்னா இதில் வந்து இதில் கொண்டு வரவே முடியும். ஆல்ரெடி இருக்குது தானே. ஸோ இதுவே இதுக்கு ரூட்டாக தானே இருக்குது உங்களுக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அல்ஜிப்ரிக்காக வந்துடும். அதே மாதிரி இதுவும் என்னது? இங்கே தானே இருக்குது. ஸோ வந்துடும். ஸோ இது வராது. இதில் என்னென்னா அந்த உங்களால் கொண்டு வரவே முடியாது. வந்து கொண்டு வரவே முடியாது. ஸோ இது வந்து வரவே வராது. ஸோ இட்ஸ் நாட் அல்ஜிப்ரிக். அதே மாதிரி 1+ இது வந்து அப்படியே கொண்டு வந்துடலாம். x = 1 + √πன்னு இருக்கா? இப்போ x - 1 = √π. அப்படியே நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடுங்க. x - 1 ² = πன்னு வந்துடும். ஓகேவா, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு இது ரூட்டாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து அல்ஜிப்ரிக்னு கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ 25 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். மிச்சம் 25 கொஸ்டின்ஸ்க்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.